மாதாராம்ஜி, மாப்பிள்ள தம்பி உங்களுக்கு போன் பண்ணிருக்காரு. மாப்பிள்ள தம்பி போனா? உன் பேர் என்ன? அது ராதிகா. ராதிகா. வந்து நான் சொல்லுங்க மாப்பிள்ள தம்பி, எங்க இருக்கீங்க இப்போ? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். மண்டியில் ஒரு சின்ன பிரச்சனை. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இருக்கும்போது நான் எதுக்காக கவலைப்பட போறேன் மாப்பிள்ள தம்பி? நீங்க மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும்னு தெரியல. யார் இதெல்லாம் சமாளிக்க போறாங்கன்னு எனக்கு புரியல. நீங்க எல்லாமே இந்த வீடு அச்சாணி இல்லாத வண்டி மாதிரி தான் இருக்கும். யாருக்காவது இந்த வீட்டில் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா என்ன? மாப்பிள்ள தம்பி, இன்னைக்கு ஒருத்தன் வந்திருந்தான். அவனை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க. நேர்ல பேசலாம். வேலை தேடுற அளவுக்கு உனக்கு என்ன அவசியம் வந்தது? ஹலோ ஆண்டி. தீபக், எப்படி இருக்க கண்ணா? ஏய், குழந்தைய கீழே இறக்கி விடு. விடு. தீபக் வா இங்க வா. எப்படி தெரியும் உனக்கு இவங்கள? அம்மா கூட வரும்போது கார் மோடு வந்தது. அப்ப இந்த ஆண்டி தான் என்னை காப்பாத்தினாங்க. போங்க. ராஜு, குழந்தைய உள்ள கூட்டு போ. ஐஸ்கிரீம் கொடுங்க அவனுக்கு. நான் வரேன். எவ்வளவு தடவை நான் உனக்கு சொல்லியிருக்கேன், குழந்தையை கூப்பிட்டுட்டு தனியா எங்கேயும் வெளியில போகாதேன்னு. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா? என்ன இது? அப்படி நான் எங்க போயிட்டேன்னு திட்டுறீங்க? அதோட நான் இன்னும் ரொம்ப தூரமா போயிட்டேன். பக்கத்துல தானே போனேன். நான் நிக்கும் போதே திடீர்னு வண்டி வந்துருச்சு. நான் தீபக் கைய புடிச்சு இழுத்தேன். அதுக்குள்ள அவங்க திடீர்னு வந்து ராதிகா அவனை காப்பாத்திட்டான். வாய் முட. தேவையில்லாம ரொம்ப பேசாத. குழந்தைய பாத்துக்க முடியல, பெருசா பேச வந்துட்டா. அவருக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அதுல பாதி இருந்தா போதும். அம்மா, இவளுக்கு இப்போ வேலை ஏதாவது வேணுமா? அதனாலதான் உங்களை இப்ப பார்க்க வர சொன்னேன். எனக்கு தெரியும் நான் சொன்ன நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு. அதனாலதான் நான் உங்களை பார்க்க வர சொல்லியிருந்தேன். இல்ல, நான் இவகிட்ட சொன்னேன், அம்மாவுக்கு பிடிச்சிருந்தாதான் வேலை தருவாங்கன்னு இவகிட்ட சொல்லிட்டேன். கேட்டு பாருங்க. உன்னோட முழு பேர் என்ன? அது ராதிகா மகா பண்டிதர். ராதிகா மகா பண்டிதரா? உங்க வீட்டை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு? அவர் மகா பண்டிதர். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி காணாம போயிட்டாரு. ஆனா கண்டிப்பா அவர் திரும்ப கிடைச்சிருவாரு. நான் உங்ககிட்ட பொய் சொல்ல விரும்பல. எல்லாருமே அவர் இப்போ உயிரோட இல்லைன்னு சொல்றாங்க. உயிரோட இல்லையா? அப்ப நீ எப்படி குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க? இந்த குங்குமம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பவித்திரமானது. இது என்னோட நம்பிக்கை, என்னோட வாழ்க்கை, நான் வாழறதுக்கான ஆதாரம் இது. எனக்கு என்னமோ அவரு இங்கதான் எங்கேயோ இருக்கிற மாதிரி தோணுது. கண்டிப்பா அவர் சீக்கிரம் திரும்ப வந்துருவாரு. முதலாளி அம்மா, இப்போ என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க. நீங்க எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நான் வாழ்க்கை முழுக்க நன்றி உள்ளவளா இருப்பேன். நீ எங்க குழந்தையோட உயிரை காப்பாத்தி இருக்க. அதனால அந்த குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பை உனக்கு நான் வேலையா தரேன். நன்றி. ஞாபகம் வச்சுக்க, எந்த தப்பு பண்ணினாலும் மன்னிப்புங்கிறது கிடையவே கிடையாது. புரியுதா? சரிங்கம்மா, எனக்கு புரிஞ்சது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவளா நடந்துப்பேன். ஒழுங்கா நடந்துக்கிட்டா நல்லது. அம்மா, இங்க வா. என்னம்மா? இத பத்திரமா வை. அம்மாவுக்கு என்னென்ன மாத்திரைன்னு இதுல இருக்கு. சரிம்மா. நாம அந்த கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கணும். அவங்கள குணப்படுத்தின மாதிரியே அவங்க ஞாபக சக்தியும் அவங்களுக்கு திரும்பி வரணும். அம்மா கவலைப்படாம இருங்க. பாட்டிமா சீக்கிரம் குணமாயிடுவாங்க. இந்த வாசுவை பாரு, நான் என்ன சொன்னாலும் வர வர அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். நான் இந்த ஸ்வெட்டரை பின்னிட்டு இருக்கேன், ஆனா என்ன வர வர முன்ன மாதிரி ஃபாஸ்டா முடிக்க முடியல. கையிலையும் தெம்பு இல்ல, உடம்புலையும் தெம்பு இல்ல. கழுவி ஆயிட்டேன் நான்லாம். பாட்டிமா நீங்க யார் அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு யார் சொன்னாங்க? நீங்க இன்னும் சின்ன பொண்ணுதான். தேவாவுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அடுத்த சொற்ற நீங்க தான் பின்னி தரணும். உனக்கு சொட்டு வேணுமா? கண்டிப்பா தரேன், ஆனா அடுத்த ஜென்மத்துல பின்னி தரேன். வாங்கம்மா உட்காருங்க. வைஷாலி, நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, பச்சை கலர் ஷால் ஒன்று வாங்கணும்னு சொன்னேன்ல. பதிலே இல்ல. அப்படின்னா என்ன மறந்துட்ட இல்ல? என்னம்மா இது, வயசு எனக்கு தான் ஆகுது, உனக்கே ஞாபகம் குறைஞ்சிக்கிட்டே வருது. சரி பரவாயில்ல விவே, நீ பேசாம அந்த ஷால்காரனை வீட்டுக்கே வர சொல்லிடு. தேவாவுக்கு ஷாலை நானே செலக்ட் பண்ணி பார்த்து வாங்கிக்கிறேன். சரி சரி பாட்டிமா. நீ மறந்துடாதப்பா. நான் இங்க உட்காந்துருந்தேன்னு வை, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பீங்க, என்னால ஸ்வெட்டரை போடவே முடியாது. ஞாபகமா ஸ்வெட்டர்காரனை வர சொல்லு. ஆமா. வைஷாலி, தேவா வந்த உடனே கண்டிப்பா என்ன பார்க்க சொல்லு. ஸ்வெட்டர்ல என்ன டிசைன் போடணும்னு கேட்கணும். 4 நாள் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து, இது வரைக்கும் அவன் என்ன வந்து பார்க்கவே இல்ல. நல்ல காரியம் பண்ணீங்க தம்பி. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீங்க இப்படிதான் பண்ணணும். அப்பா, ஒரு மூட்டையில 10 கிலோன்னா எத்தனை மூட்டை அடிச்சிருப்பான். அவன் மட்டும் எங்க கையில மாட்டி இருந்தான்னா அந்த கிருஷ்ணன் மாதிரி மலையை பேத்து அவன் தலையில வச்சு அனுப்பி இருப்பேன். உங்களால அவன் தப்பிச்சு போயிட்டான். அவங்களும் அவ்வளவுதான். அவன் தப்பு பண்ணா நாமளும் தப்பு பண்ணுமா என்ன? அப்படி இல்ல தம்பி. நேரம் வரும்போது நாம யாருன்னு காமிக்கலாம். சாமதான வேத தண்டனை இருக்க, அதனாலதான் நான் இப்ப அவனை மன்னிச்சேன். மாதா ராம்ஜி என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்களோட நம்பிக்கை வீண் போகிற மாதிரி நான் என்னைக்கு நடந்துக்க மாட்டேன். உங்களை இப்படி பார்த்ததே இல்லையே. என்னாச்சு மாதாராம்ஜி? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன திமிரு இருந்தா அவன் என்கிட்ட வந்து அப்படி பேசி இருப்பான். எல்லாருக்கும் முன்னால என்கிட்ட வந்து கேட்குற அளவுக்கு அவன் துணிஞ்சிட்டான்னா எனக்கு மரியாதை இல்லைன்னு தானே அர்த்தம்? ஆமா மாதாராம்ஜி, அவன் எல்லார்கிட்டையும் கமிஷன் வாங்கியே பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கிற பேர்வழி. மாதாராம்ஜி, ஆமா, ஏன் நீங்களே இந்த டெல்லிக்காரங்களோட நேரடியா பேசிடக்கூடாது? அதை பத்தி என்னன்னு தெரியணும்ல. இது சாதாரணமான விஷயம் இல்லை, இந்த ஊர் மக்கள் உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். ஹோட்டலுக்குன்னு அந்த இடத்த கொடுத்தா நமக்கும் அதுல நல்ல லாபம்தான். விளையிற நிலத்தை போய் ஹோட்டல் கட்டுறதுக்குன்னு நாம கொடுத்தோம்னா ஏழை மக்களோட வயத்துல அடிக்கிற மாதிரி அது ஆயிடாதா? அதனால இந்த விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட கொடுத்தா சுத்தமா செய்வாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை சட்டப்படி அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல ஹோட்டல் கட்டுறதுக்குன்னு யோசிச்சோம்னா அந்த நிலத்தை நம்பி இருக்கிற மக்களை யார் காப்பாத்துவாங்க? என்ன இப்படி சொல்லிட்டீங்க மாதாராம்ஜி? இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொல்றதானே நடக்குது. நாம எல்லாருமா சேர்ந்து மாப்பிள்ளை தம்பி கிட்ட பேசணும்னா அவர்கிட்டயே இந்த பொறுப்பை கொடுத்துடலாமே. அந்த எண்ணத்துல தானே நான் இப்ப உங்ககிட்ட அதை பேசிக்கிட்டு இருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்கள் நம்ம மேல வச்சிருக்கிற மரியாதை தான் நமக்கு இன்னைக்கு இந்த ஊர்ல நம்மள தலை நிமிந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. எந்த பிரச்சனைனாலும் ராத்திரி பகல்னு பார்க்காம அவங்க
நம்மள தேடி வராங்க, அதுக்கு முக்கிய காரணம் நம்ம மாப்பிள்ளை தம்பி. நமக்கு பிறக்காத பிள்ளையா அவர் நமக்கு கிடைச்சிருக்காரு. கடந்த 5 வருஷமா அவர் தானே பொறுப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றாரு. என்னை எந்த வேலையும் செய்ய விடுறதே இல்லையே. அதை பார்த்து தானே என் பையனுக்கு வர வர பொறுப்பே இல்லாம போயிட்டு இருக்கு. பிடிவாதக்காரன் ஆயிட்டான். எந்த வேலையையும் செய்யறதில்ல, பொண்டாட்டியையுமே கவனிக்கிறதில்ல. பாவம் அந்த பொண்ணு நம்மள நம்பி இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க. நம்ம பொண்ணு மாதிரிதான் அதையும் பாத்துக்கிறோம். என் மண்ட உச்சில கிருங்குது மாட்டுன தத்தேரிக்கா. இது எங்கேயாவது வெளியே போயிருக்கும்னு நினைச்சேன். இது எங்கேயும் போகாம வீட்லயே உட்காந்து என் உயிரை வாங்குது. தொலைஞ்சேன் இன்னைக்கு. சின்ன முதலாளி, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். சின்ன முதலாளி, என்ன காலையில இருந்து எங்க போனீங்க? யாருக்குமே தெரியல. மாதா ராம்ஜி காலையில இருந்து ஒரு 20 தடவை உங்களை எங்கன்னு கேட்டாங்க. இப்ப நீங்க வந்த உடனே உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. வரேன்ப்பா, வரேன். நான் அங்கதானே போயிட்டு வரேன். எனக்கு வேணாம், அவருக்கு கொடு. அவரு தானே சூடா இருக்காரு, அவருக்கு கொடு. அண்ணா, எங்க போயிட்டீங்க? அம்மா எவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தாங்க. நீ பேசாம இரு, நான் அவங்கள பாத்துக்கிறேன். நீ அந்த பாலக்குடி. நான் எல்லார்கிட்டயும் அங்கதான் போயிட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். நீ எதையும் கிளப்பாம பேசாம வாய் மூடிட்டு இரு. உங்களை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. ஏன்னா ஏன் இப்படி பண்றீங்க? அம்மா சொல்றது ஏன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க? அம்மா உங்க மேல எவ்வளவு கோவமா இருக்காங்க தெரியுமா? எப்போ அவங்க என்கிட்ட பாசமா இருந்திருக்காங்க, எப்பவுமே அவங்க என்கிட்ட ஹிட்லர் மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நான் தலைவலியில் வந்துட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம எதையும் பேசி என்ன டென்ஷன் ஆக்காத. நீ பயப்படாம இரு. அவங்க கோபம்லாம் கொஞ்ச நேரத்துல போயிடும். நீ பேசாம இருந்தா அவங்க கோபம்லாம் சரியாயிடும். ஓகேவா? போலாமா? வாங்க. ஜாக்கிரதனா, பாத்து. அப்படிடா போடு போடு. விடாத, அடி அடி. நல்லா போடு, நல்லா போடு. சாக்லேட் 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 சாக்லேட். பிடிச்சிருக்கா? ஹா, நீங்க எங்க போயிருந்தீங்க? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்பா கூட உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தீபாக்கா. ஏன் இப்படி பாக்குற? நீங்க ஏன் என்னை விட்டு விட்டு போறீங்க? நான் உங்களை தேடுறேன்ல. போகாதீங்க. என்ன வாங்கிட்டு வந்தீங்க? நான் உனக்கு குட்டிக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாமே எனக்கா? எல்லாமே உனக்கு தான். ஐ லவ் யூ பாப்பா. என் செல்லம் என்னை இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணுச்சுல்ல? வாங்க சார், வாங்க. வேட்டையாடி முடிச்சாச்சா? என்ன கொண்டு வந்தீங்க? காடை, கௌதாரி, புலி, மான். இன்னைக்கு பூரா காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு தானே வந்திருக்காரு எங்க ஊர் மகாராஜா. அம்மா சும்மாதான். நான் அப்படியே மிருகங்களை தேடி போய் போய் நீ உன் வாழ்க்கையை வீணாக்குறேன்னு உனக்கு புரியல? எத்தனை தடவை நான் உனக்கு சொல்றது? உட்காரு. மண்டிக்கு இன்னைக்கு ஏன் போகல நீ? அம்மா, இன்னைக்கு நான் போலாம் தான் நினைச்சேன். நான் வேட்டைக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது இல்ல. நீ போகலைன்னா என்ன குறைஞ்சிடும். ஆனா இன்னைக்கு நீ மண்டிக்கு போகாம இருந்ததுனால எவ்வளவு பிரச்சனை வந்தது தெரியுமா உனக்கு? ஒரு ஆள் வந்து ஏமாத்திருக்கா. நாம இன்னைக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருப்போம். நல்ல வேளை அவர் மட்டும் போகாம இருந்திருந்தா கார்த்தியாயினி தேவியோட பேர் மட்டும் இல்ல, நம்ம மானம் மரியாதை எல்லாமே போயிருந்திருக்கும். இத பார், என்னால எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியும். என் மானம் மரியாதை போச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அந்த நிலைமைய வர விடாத.
இதுதான் நான் உனக்கு சொல்ற கடைசி எச்சரிக்கை. ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தும் நீ இன்னைக்கு உன் குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்த தவறிட்ட. மாப்பிள்ளை தம்பிய பார்த்து அதை கத்துக்க. 10 தடவை சொல்லியும் நீ செய்யாத அந்த வேலையை நான் சொல்லாமலேயே மாப்பிள்ளை தம்பி செஞ்சு முடிச்சிருக்காரு. அம்மா, ஏன் எப்ப பார்த்தாலும் அவன் கூட என்ன சேர்த்து வச்சு பேசுறீங்க? அவரு செய்யறாரு, நீ செய்யல. கடமையை செய்யாதவனை வீட்டுல வச்சிருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் நிச்சயமா இருக்காது. இதுக்கப்புறமே இந்த மாதிரி காரியத்தையும் முன்னாடி பண்ணிட்டு வந்து நிக்காத. ஒழுங்கா நடந்துக்கோ. சரி. எனக்குன்னு வந்திருக்கான் இவன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாத்துக்கும் மேல உங்க தயவு இருக்கும்போது எனக்கு என்ன குறைவு இருக்கும்? இப்பதான் நீங்க பண்ண காரியத்தால அம்மா கிட்ட இருந்து நல்லா சூடா வாங்கி கட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். கழுத்து வரைக்கும் ஃபுல்லா இருக்கு. எனக்கு நீ எங்க இருந்துதான் எல்லாம் வந்து சேர்றாங்களோ தெரியல. தெரியாம தான் கேக்குறேன், அப்படி என்னதான் தேவை உனக்கு? எதுக்காக காலங்காத்தால மண்டிக்கு போகணும்? இங்க பாரு, நீ பண்ணது தப்புன்னு உனக்கே நல்லா தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமாவது உன் பொறுப்பு நீ புரிஞ்சு நடந்துக்கோ. ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம குடும்பத்துக்குன்னு தனி கௌரவம் இருக்கு, அதுல கவனமாயிர. நீ கிளம்பலாம். வாங்க மாப்பிள்ளை தம்பி. வணக்கமா. தீர்க்காய் சாருங்க. மாதாராம்ஜி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு மண்டியில அகர்வால் கூட ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சே. அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சீங்க அதானே? ஆமா, எங்களுக்கு தகவல் வந்துருச்சு. நீங்க இதை சரியா தான் பண்ணிருக்கீங்க. அந்த திருட்டு அகர்வால் நம்ம கிட்ட வந்து அவனோட திருட்டு வேலையை காமிச்சு நல்லா தான் வாங்கிக்கிட்டு போயிருக்கான். இனிமே செய்ய மாட்டான். உண்மையை சொல்லட்டுமா மாப்பிள்ளை தம்பி? இப்ப எனக்கு பொக்கிஷமா கிடைச்சிருக்கீங்க நீங்க. இதை நான் மறக்க மாட்டேன். நானே உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துடலான் இருக்கேன். பொறுப்பு இல்லாதவங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? உங்களை மாதிரி பொறுப்பானவங்க இருந்தாதான் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும். நம்ம எதிரி மனசுல என்ன எண்ணத்தை வச்சுட்டு பழகுறாங்கன்னு அந்த உண்மையை கண்டுபிடிக்கிற தகுதி யாருக்கும் இல்லை. உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. அது போதும் எனக்கு. மாதாராம்ஜி, நீங்க என்கிட்ட ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னீங்க. முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. வாங்க. அம்மா, இந்த வேலையெல்லாம் அப்படியே விடுங்க. இந்த பாலை குடிங்க. எனக்கா பால்? நீங்க நாள் முழுக்க எவ்வளவு வேலை பண்ணுவீங்க? பால் குடிக்கிறது மட்டும்தான் இப்ப கவலையா? வேலை தேடி எப்படியெல்லாம் நீ அலையிற? வீட்டு பொறுப்பையும் சேர்த்து வெளியில போய் வேலை தேடுறதையும் எவ்வளவு பொறுப்பா நீ செய்யற. தினமும் வெளியே போய் எவ்வளவு சுத்துற. வீட்டுல சும்மா இருக்கிறன்னா இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சா குறைஞ்சா போயிட போறேன். அம்மா, வீட்டு வேலைகளை நான் என்னைக்கும் ஒரு பலுவாவே நினைச்சதில்ல. இது என்னோட கடமையா நினைக்கிறேன். எனக்கு மட்டும் கடமை இல்லையா? சரிம்மா, நீங்க பாலை குடிங்க. நான் பாட்டிமாக்கு மருந்து கொடுக்கறேன். கொஞ்சம் இருமா. நீ இன்னும் அந்த ஒரு கொலுசை தான் போட்டுக்கிட்டு இருக்கியா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாலேயோ அந்த ஒரு கொலுசை நீ தொலைச்சிட்ட.
அப்புறம் ஏன் இந்த கொலுசை மாத்த மாட்டேங்கிற? அவுத்து வை. சின்ன மருமகளே, நீ என்ன யோசிச்சிட்டு இருக்க? இல்லம்மா, என்னால இந்த கொலுசை கழட்ட முடியாது. இது அவர் எனக்கு ஆசை ஆசையா போட்டு விட்டது. இதை நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல தொலைச்சிட்டேம்மா. இந்த கொலுசையை நான் எடுக்க விரும்பலம்மா. இந்த கொலுசை என்னால கழட்ட முடியாது.